அன்பானவர்களே, ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு எதிர்பார்ப்பு. தாங்க செய்கிற காரியங்கள் நல்ல காரியங்களாக மாறணும். ரெண்டாவது, அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர். ஆனால் தங்களுடைய தேவை அல்லது தங்களுடைய விருப்பம்தான் நிறைவேறணும் என்று சொல்லி சுய லாபத்துக்காக அல்லது பலவிதமான பெருமைக்காக செயல்பட்டு இறுதியிலே வெட்கப்பட்டு போகிற மக்களும் ஏராளம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை மனதார நம்பி என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு அற்புதமான வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த நாளில் நம்ம கேட்க போகிற செய்தியின் தலைப்பை யாருக்கு வாய்க்கும். ஆக தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களுக்கு இது நல்லபடியாக வாய்க்கணும் நன்மைகள் என்று சொல்லி ஜெபத்தோடு உங்களை வாழ்த்தி இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம வசனத்துக்கு நேராக திரும்புவோம். நெகேமியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நெகேமியா சாப்டர் 2 verse 20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பண்ணுவார். எனக்குன்னு சொல்லாமல் எங்களுக்குன்னு அவர் சொல்கிறார். இதுலேருந்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய மனதில் மற்றவர்களை குறித்த நல்ல எண்ணங்கள் நல்ல காரியங்கள் இருக்கும்போது தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு வெளியே மற்றவங்களுக்காக வாழ்வது போல இன்றைக்கு பாசாங்கு செய்கிறவர்கள் ஏராளம். ஆனால் இங்கே அருமையான நெகேமியா தனி ஒரு நபராக இருந்தாலும் அவர் சொல்கிறார், எங்களுக்கு பரலோகத்தின் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆக அன்பானவர்களே, இந்த பொது தன்மையோடு பிற நலனை குறித்த அக்கறை உள்ளவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து செய்வோம். இந்த நாளிலும் கூட யாருக்கு காரியம் வாய்க்கும்னா, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுறவங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நெகேமியாவில் பார்த்தீங்கன்னா, அவரும் கூட ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றாலும் தன்னுடைய திட்டங்களை தாங்கள் எதுக்காக போகிறோம், எத்தனை நாளுக்குள்ளாக அந்த காரியங்களை முடித்து வருவோங்கிறதான பல காரியங்களை ராஜாவிடத்தில் எதையும் மறைக்காமல் வெளிப்பரமாக டிரான்ஸ்பரண்ட்டாக அவர் பேசினார். அதோடைய விளைவு தான் ராஜா அவரை அனுப்பினார். இப்போதும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இதோ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஏனெனில் நீங்களும் நானும் இதை கேட்கிற அன்பானவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். If you say that you are a real Christian, if you follower of Jesus Christ, தேவனாக இயேசு உண்மையாக பின்பற்றுகிற நபர் தான் என்று நீங்கள் சொல்வீங்கன்னா உங்களுக்குள்ள எப்போதுமே என்ன இருக்கும்னா நற்கிரியைகள் செய்கிற ஒரு தன்மை இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா குட் டீட்ஸ்ன்னு சொல்ல ஆங்கிலத்தில். ஆக நற்கிரியைகள் செய்ய தான் தேவன் உங்களை என்ன வேர்பிரித்திருக்கிறார். நற்கிரியைகள் நம்மளால் யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது. உண்மையாய் மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள், உண்மையாய் இயேசுவின் பிள்ளையாய் மாறினவர்கள், வெளியே அவர்கள் உடைய மாட்டிருக்கலாம், தோற்றத்தில் ரொம்ப எளிமையாக இருப்பது போல காட்சியெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் அவங்க வார்த்தையினால், தங்களுக்கு இருக்கிற பணம் பலத்தினால, தங்களுக்கு இருக்கிற பதவி, மற்ற விதமான இன்ஃப்ளூயன்ஸ்னால மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்பினவர்கள் அல்ல, அது சாத்தானின் கூட்டம். ஆனால் உண்மையாக இயேசுவை நேசிக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் காரியம் வாய்க்கணுமா? நீங்கள் நற்கிரியை செய்ய சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற வேளையில் நீங்கள் பலன் பெறுவீங்க. நிச்சயமாய் நற்கிரிகளை செய்யவே தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக, பலன் தருவாராக. இதுதான் தெய்வ சித்தமாக இருக்கிறது. ஆக நற்கிரியை செய்வது தேவனுடைய சித்தம். ஆக இதை புரிந்து நீங்கள் செயல்பட்டால் உங்கள் காரியம் வாய்க்கும். இறுதியாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், Proverbs chapter 16 verse 9. மனுஷருடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ரெண்டாவதாக இறுதியாக நல்ல நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நல்ல மனுஷனுடைய நடைகள் தேவனால் உறுதிப்படுத்தப்படும். அப்போ காரியம் வாய்க்கணுமா? உங்களுடைய செயல்பாடுகள் நல்லதாக இருக்கட்டும். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. பேசிட்டு போயிடுறது பெருசு இல்லை, செயலில் காட்டணும். அதனால நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆல் யுவர் வாக்கிங் த சென்ஸ், நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற ரைச்சியஸ் பாத், நீதியின் பாதையில் நடக்கிறீங்களா, அல்லது துன்மார்க்க பாதையில் நடக்கிறீங்களா, உண்மையான பாதையில் நடக்கிறீங்களா, அல்லது மாயமாலமான பாதையில் நடக்கிறீங்களா என்பதை நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இன்று ஆண்டவரிடத்தில் கேட்போம், அப்பா எங்கள் நடைகளை, எங்கள் பாதையை செவ்வைப்படுத்தும், சீர்படுத்தும். ஆண்டவரே, நல்ல நடைகள் தேவனால் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டபடி எது தேவ சித்தம்? நல்ல நடைகள் எல்லாமே தேவ சித்தம் தான். ஆக யாருக்கு வாய்க்கும்? நல்ல
செயல்பாடுகள் செய்யக்கூடியவர்கள், நல்ல கிரிகள் நற்கிரிகளை செய்கிறவர்களுக்கு காரியங்கள் வாய்க்கும். நல்ல நடை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீதியின் பாதையில் எந்த சூழ்நிலையிலும் நீதி தவறாமல் நடக்கிற அத்தனை பேருடைய காரியமும் வாய்க்கும். ஆகவே உங்களுக்கு வாய்க்க வேண்டிய பல காரியங்களை கர்த்தர் நன்மையாக செய்து தருவார். இந்த திவ்ய குணங்கள் நமக்குள் வந்துட இன்னும் பெற்றிட ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அற்புதமான தேவனே, அதிசயங்களை செய்கிற கர்த்தாவே, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசுவே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கண்ணோக்கி பாரும். நற்கிரிகள் செய்யட்டும் அப்பா. ஆம், எங்களை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் செய்கிற ஊழியங்கள், பாரமுள்ள கண்ணீர் உள்ள பிரார்த்தனையை அசட்டை பண்ணி எங்களுக்கு விரோதமாக துர்க்கிரிகள் நடப்பித்தாலும் பகைஞ்சர்களையும் மன்னிக்கிற அன்பை எங்களுக்குள் நீ தருகிறவரப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே உமது அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும் ஆண்டவரே. எங்கள் முன்னேற்றத்தை, எங்களுடைய வளர்ச்சியை அல்லது எங்களுடைய அனைத்து ஆவிக்குரிய உலக ரீதிய ஆசீர்வாதங்களை கண்டு மகிழாமல் பொறாமைப்படுகிற, எரிச்சல் அடைகிற, தூட்டி திரிகிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதி ஆண்டவரே. என் தேவனே, நற்கிரிகளை செய்ய எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். நீர் நன்மை செய்கிறவரப்பா. தேவரீ, நல்ல நடைகள் உம்மாலே உறுதிப்படும் என்றபடி எங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு கோட்பாடுகளும் நல்லதாக இருக்கட்டும் அப்பா. நன்மை நிறைந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. இப்போதும் நல்லது செய்கிறவர் நீர். ஆக அந்த அனுபவத்தை இன்னும் எங்களுக்கு தார். இந்த வார்த்தைப்படி எங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பெருக பண்ணும். இந்த தீர்க்க தரிசன காரியத்தை யாருக்கு வாய்க்கும் என்கிற இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் பெருக பண்ணும். கிருபையினாலும் அன்பினாலும் இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி நல்லதை மாத்திரம் மக்களுக்கு எடுத்து உரைக்கவும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, கூட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.